அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வசிய முறை பெங்காலி வசிய முறை. இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வசிய முறை. வெஸ்ட் பெங்கால் சைடு அந்த பக்கம், இந்த வடகிழக்கு பக்கம் உள்ள மாநிலங்கள்லாம் அதிகபட்சமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு நிரந்தர தீர்வை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய முறை இதை நீங்கள் ஒரு வாட்டி பண்ணாலே போதும், வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். பல வசிய முறைகளை கையாண்டு தோல்வியை கண்ட ஒரு சில நண்பர்கள் இருப்பாங்க. அவங்க இந்த வசிய முறையை கையாண்டா நிச்சய வெற்றி கிடைப்பது உறுதி. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதற்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கனாக்கா துணி, அதாவது நீங்கள் விரும்பும் நபர் பயன்படுத்திய துணி, அது எப்படி இருந்தாலும் சரி, கருப்போ சிகப்போ கட்டம் போட்டதோ அல்லது எப்படி இருந்தாலும் சரி எந்த துணியாக இருந்தாலும் சரி, அது உங்கள் குறைந்தபட்சம் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற பேப்பர் அளவுக்காவது கட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற பேப்பரில் பாதி அளவுக்கு துணி இருந்தால் கூட போதும். அதில் மார்க்கர் பேனாவாலேயோ ஸ்கெட்ச் பேனாவாலேயோ பால் பென் பேனாவாலேயோ நீங்கள் நான் வரைஞ்சி காமிக்க போகிற எந்திரத்தை வரைஞ்சி அவங்க பேர் போட்டு அவங்க அம்மா பேர் போடணும். போட்டு முடிச்சப்பறம் என்ன பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன்னா, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம், மற்ற நாட்களில் பண்ணலாம். இது காலை நேரத்தில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணி முடிச்சிடுங்க. பண்ணி முடிச்சப்பறம் இந்த எந்திரத்தை என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஈவினிங்குள்ளே பண்ணிடணும். மறுநாள் வரைக்கும் காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது பண்ணி முடிச்சப்பறம் நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்க சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது ரகசியமாக பண்ணணும், யாருக்கும் தெரிகிற மாதிரி பண்ணக்கூடாது. பண்ணும்போது பாதியில் எந்திரிக்கிறதோ ஃபோனில் பேசுறதோ மற்றவங்ககிட்ட பேசுறதெல்லாம் கூடாது. கான்சன்ட்ரேஷன் இதில் தான் இருக்கணும். வேறு நினைவுகளோடு பண்ணிங்கனாக்கா பலன் தராது. சில பேருக்கு இருக்கிற பிரச்சனை அவங்க பயன்படுத்திய துணி என்கிட்ட இல்லையே, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. ஒயிட் கலர் பேப்பர் பயன்படுத்தலாம். ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஒயிட் கலர் பேப்பரை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் அவங்கள எளிதாக வசியம் செய்யலாம். ரொம்ப பவர்ஃபுல். பிரிந்து போன காதலன் காதலி, பிரிந்து போன கணவன் மனைவிக்கு உரிய ஒரு அற்புதமான ஒரு வசிய முறை. காணாமல் போன உங்கள் உறவுகள் யாராவது இருந்தாங்க அல்லது பிரிஞ்சு போயிட்டாங்க, பிளாக் பண்ணிட்டாங்க, பேச்சுவார்த்தை இல்லை அப்படின்னாக்கா இந்த வசிய முறையை கையாண்டா நிச்சயமாக உங்கள்கிட்ட திரும்ப வருவாங்க. இப்போ ஸ்கிரீனில் வரைஞ்சி காமிக்க போகிற இந்த யந்திரத்தை நான் வரைகிற மாதிரியே வரைங்க. ஃபஸ்ட்டு ஒரு கோடு போட்டுக்கோங்க. இங்கே இப்படி ஒரு வளைவு, இங்கே ஒரு வளைவு. இது சூளம் மாதிரி ஆகிடும். அதே மாதிரி கீழே ஒரு கோடு போடுங்க. இங்கே ஒரு வளைவு, இங்கே ஒரு வளைவு. இப்போ நடுவில் ஒரு கோடு போடுங்க. ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப நேரம்லாம் ஆகாது. நடுவில் ஒரு கோடு போட்டிங்க. போட்டு முடிச்சப்பறம் நீங்கள் சூளம் மாதிரி போட்டுக்கோங்க இந்த பக்கம். இப்போ இதுக்குள்ளார வர சிம்பிள் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வரையணும். நான் வரைகிற மாதிரி நீங்கள் வரையணும். உங்கள் இஷ்டத்துக்கு வரையாதீங்க. இந்த பாருங்கள், இப்படி ஒரு ரவுண்டு போட்டு நேராக இப்படி கொண்டு போங்க. கொண்டு போய் மேலே அப்படியே உள்டாவாக ஒரு ரவுண்டு போடணும். அதுக்கப்புறம் மேலேருந்து ஒரு ரவுண்டு போட்டு கீழே அதே மாதிரி இப்படி ஒரு ரவுண்டு போடணும். இது ஒரு சிம்பிள். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல ஒரு ரவுண்டு போட்டு நேராக மேலே கொண்டு போங்க. கொண்டு போய் ஒரு ரவுண்டு போடுங்க. அங்கேருந்து ஒரு ரவுண்டு போட்டு நேராக இப்படி கொண்டாந்து இங்கே ஒரு ரவுண்டு போடுங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வசிய முறைங்க அது. இதில் பெயர் பயன்படுத்துகிறவங்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுடைய பெயர் இங்கே போடுங்க. உங்கள் பெயர், நீங்கள் ஆணாக இருந்தால் பின் போடுங்க, பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போட்டு உங்களுடைய அம்மா பெயர் போடுங்க. நீங்கள் விரும்பும் நபருடைய பெயரை இந்த இடத்துல போடணும். அவங்க ஆணாக இருந்தால் பின், பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போடுங்க. போட்டு அவங்க அம்மா பேர் போடுங்க. அம்மா பேர் தெரியலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க. இதை துணியில் வரைகிறவங்க என்ன வரையணும்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு பளிச்சுன்னு தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. முதல்ல அதை நான் சொல்லிடுறேன். நிறைய பேருக்கு அந்த டவுட் வரும். துணியில் எழுத முடியாத, எப்படி எழுதுதுன்னு. ஒரு தோராயமாக வரையலாம். உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிகிற மாதிரி வரைஞ்சி பேர்கள்லாம் எழுதி அந்த துணியை அப்படியே சுருட்டி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு மரத்தில் கட்டி விடணும்.
மரம் அல்லது பெரிய செடியில் கொண்டு போய் கட்டி விடுங்க. கட்டி விட்டிங்கனாக்கா இம்மிடியட்டாக ரிசல்ட் காமிக்க ஆரம்பிச்சிடும். அது மழையில் நனைஞ்சாலும் சரி, வெயிலில் காய்ஞ்சாலும் சரி, ஒரு வாட்டி நீங்கள் கட்டிட்டு வந்துட்டாலே போதும், அதற்குண்டான பலன் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அது யாரும் எடுக்காத ஒரு இடமா பார்த்து கட்டி விடுங்க. முடியாதவங்க ஸ்கிரீனில் பார்க்குற எந்திரத்தை அப்படியே மடிச்சுக்கோங்க. மடித்து நூலால் சுற்றி மரத்தில் தொங்க விடலாம். 2 ஆப்ஷன் இருக்குது. இது ரெண்டுமே நீங்கள் பயன்படுத்தலாம். என்றைக்கு காலையில் பண்ணுறீங்களோ அன்றைக்கி ஈவினிங் 6 மணிக்குள்ளே பண்ணிடுறது பெஸ்ட். முடியாதவங்க மறுநாள் கூட பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு வாட்டி பண்ணி பாருங்கள் நண்பர்களே. நீங்கள் ஒரு வாட்டி முயற்சி பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஒரே நாளில் 2-3 பேர் கூட பண்ணலாம். எந்த மனநிலையில் இருந்தாலும் சரி, உங்களை சுத்தமாக வேர்த்து ஒதுக்கிட்டாங்க, பிளாக் பண்ணிட்டாங்க, ஃபோன் நம்பர்லாம் பிளாக் பண்ணிட்டாங்கனாக்கா இதை பண்ணுங்கள். நிச்சயமாக ரிலீஃப் கிடைக்கும் உங்களுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். இதற்குரிய நாள் எதுவும் கிடையாது. காலை நேரத்தில் எந்த நாளில் வேணுனாலும் பண்ணுங்கள். டைமிங் 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே வரைஞ்சிருங்க. பயன்படுத்துங்க. நிச்சய பலனை தரக்கூடிய அற்புதமான பழமையான சக்தி வாய்ந்த ஒரு வசிய முறை. வெற்றி கிடைப்பது உறுதி. மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.